தமிழா என் தமிழா என்னுயிர் தமிழா! போராட்டம் போராட்டம் மாபெரும் போராட்டம்! என் அன்பு தமிழ் மக்களே, வாழ்க்கையில் போராடலாம். ஆனால் வாழ்க்கையே போராட்டமாகிவிடக் கூடாது. அதிலும் தமிழனுக்கு போராட அருகதை கிடையாது. தமிழன் ஹாவ் நோ ரைட்ஸ் ஃபார் ஸ்ட்ரைக். தமிழக இளைய தலைமுறையினரே கண்டிப்பாக சிறிது கவனமாக கேளுங்கள். சந்தி வந்து போராடும் தமிழா, சாக துணியும் தமிழா, சரியாக முடிவெடுக்க துளியும் சிந்திப்பதில்லை. சரியான சிந்தனை இருந்தால் சாக முடிவெடுக்க வேண்டியதில்லை. சரியான முடிவெடுக்காததால் உன்னை சந்தியிலேயே முடித்துவிடப் போகிறார்கள். எந்த போராட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாகட்டும் அல்லது சமுதாய பிரச்சனையாக இருக்கட்டும், போராட நீங்கள் தகுதி இல்லாதவர்கள். ஒரு தடவை சுனாமி வந்ததுக்கு 12 வருடம் கழித்தும் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். உலகில் பல பாகங்களில் தினம் தினம் ஒரு பூகம்பம், எரிமலை, காட்டுத்தீ, சுனாமி, புயல் என வருடத்தில் பல முறை தாக்கப்படும் நாடுகள் உள்ளன. நம் நாடு அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட சொர்க்க இயற்கை பூமி. ஆனால் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் சேர்ந்து தினம் தினம் நம்மை தாக்குவதுதான் நம் நாட்டு அரசியல்வாதிகள். அவர்களை உருவாக்குவது நாம் தான். உன் உரிமையை மீட்டெடுக்க வேண்டியவர்கள் ஊழல்வாதியாக இருந்தால் உன் உரிமை குரலை யார் மீட்டெடுப்பார்? ஆழமாக சிந்தித்தால் அரசியலினால் அருமையான சமுதாயம் அமைக்கலாம். உலகில் வளர்ந்த நாடுகளில் போராட்டம் நடைபெறுகிறது. அது நம்மை போல் தினம் தினம் உள்ள அடிப்படை தேவைக்கும் அநியாயத்துக்கும் அல்ல. எப்பொழுதாவது அரசின் மாற்றமோ அல்லது ஏதாவது ஒரு சட்டமோ மாற்ற எதிர்குரல் கொடுப்பார்கள், அவ்வளவுதான். வேதம், புராணம், இலக்கியத்துடன் நமது அரசியல்வாதிகள் பேசி நம்மை இல்லாமலாக்குகிறார்கள். இலக்கிய பேச்சை கேட்டு நாம் சுய சிந்தனையை இழக்கிறோம். அவர்கள் செயலில் நம்மை சீரழித்து விடுகிறார்கள். ஏழை ஏழை என்று சொல்லி நம்மளை எழ முடியாமல் ஆக்குகிறார்கள். நீங்கள் தேர்தலில் குடியரசுத் தலைவர், கவர்னர், மாவட்ட ஆட்சியாளரான கலெக்டர், நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை என எந்த துறை அதிகாரிகளையும் தேர்ந்தெடுப்பதில்லை. இவர்களெல்லாம் மக்களுக்கான அரசு சேவகர்கள். ஆனால் இவர்களை கண்காணிக்க அல்லது ஆணையிட இவர்களுக்கு சமமான மற்றும் மேலான அதிகாரத்தை கொடுத்து நம்மை காக்கும் தெய்வத்துக்கு சமமாக தேர்ந்தெடுப்பதுதான் வார்டு மெம்பர், கவுன்சிலர், பஞ்சாயத்து பிரசிடென்ட், எம்எல்ஏ மற்றும் எம்பி. சிந்தித்து பாருங்கள், இவர்களை நாம் எந்த நோக்கோடு சமுதாய பார்வையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் வார்டு அல்லது கவுன்சிலர் உங்களது இடத்தில் என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். உங்கள் தெருவில் சரியான மின்சார வசதிக்கு ஏற்பாடு செய்துவிட்டாரா? சரியான பாதை குண்டு குழி இல்லாமல் செய்துவிட்டாரா? சாக்கடை தேங்காமல் சாக்கடை செல்ல வசதி செய்துவிட்டாரா? ஒவ்வொரு தெருவிலும் குப்பை கூளம் இல்லாமல் சுத்தமாக வைத்து கொள்ள குப்பை தொட்டு வைத்து அதை பஞ்சாயத்திலிருந்து சரியான நேரத்தில் குப்பை எடுத்து செல்ல ஏற்பாடு செய்திருக்கிறாரா? குறைந்த அளவு இவையெல்லாம் செய்யவில்லை எனில் அவரை நீங்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டுமா? அடுத்து பஞ்சாயத்து தலைவரை பார்ப்போம். உங்கள் ஊரின் குப்பை தொட்டி, சாக்கடை பராமரிப்பு சரியாக இருக்கிறதா என ஒவ்வொரு இடமாக குறைந்தது வாரத்திற்கொரு முறையாவது வந்து பார்க்கிறாரா? உங்கள் ஊரின் சாலை வசதி முதல் பஸ் வசதி வரை கிடைக்க செய்திருக்கிறாரா? ஊரில் மின்சார வயர்களின் மேல் விழும் மரம், செடி, கொடிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை சொல்லியிருக்கிறாரா? ஊரில் உள்ள ரேஷன் கடை முதல் தாசில்தார் அலுவலகம் வரை மக்கள் சேவை குறைபாடின்றி நடக்கிறதா என கவனிக்கிறாரா? ஊரை சுற்றி உள்ள குளம், குட்டை, வாய்க்கால் தூர்வாறுதல் சரியாக நடைபெறுகிறதா? ஒன்று செய்கிறார்கள். ஒரு ஜேசிபி கொண்டு போய் மக்கள் அதிகம் வரும் இடத்தில் சிறிது தூரம் தூர்வாருவது போல் நடித்து போட்டோவும் எடுத்துக்கொண்டு அத்தனை வனத்தையும் ஆட்டை போட்டு விடுகிறார்கள். ஒவ்வொரு பஞ்சாயத்திலிருந்து முனிசிபாலிட்டி வரை
பல கோடிக்கணக்கான நமது வரிப்பணம் வருடந்தோறும் ஆறு குளம் ஏரி தூர்வார வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நமது குளம், ஆறு, ஏரி, அணை, வாய்க்கால் அனைத்தும் ஆக்கிரமிப்பு மற்றும் பராமரிப்பு இல்லாமல் சுருங்கிக் கொண்டே போகிறது. இதில் சாக்கடை கலப்பும் கணிசமாக இடம்பெறுகிறது. தொலைநோக்கு திட்டம் இல்லாமல் நம்மை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒவ்வொருவரும் சிறிது சிந்தித்து பாருங்கள். நமது பிள்ளைகள் வருங்காலம் என்னவாகும்? இவர்கள் தங்களது வேலையை சரியாக செய்தால் நம் பூமி நீங்கள் எங்கும் சுத்தமான அழகான சிங்கப்பூர், ஐரோப்பாவை விட மேலாகிவிடும். தேர்தலில் நிற்பவர்கள் ஜெயித்த பின் மளமளவென்று பணம் படைத்த முதலாளியாவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் உங்கள் ஜாதி மதத்தை சார்ந்தவர். ஆனால் அவர்கள் உங்கள் வருங்கால குடியின் கருவை அளிக்கிறார்கள் என்பதை உணர முடியவில்லை என்பதே பரிதாபம். இவர்களால் அரசு அதிகாரிகளும் சரியாக மக்கள் நலப் பணியை தொடர முடியவில்லை. தேர்தலில் வெற்றி பெற்ற பின் ஊழலுக்கு ஒத்துழைத்தே ஆக வேண்டும். இல்லையெனில் பணிச்சுமை, பணியிட மாற்றம், தற்கொலை, இல்லையெனில் மறைமுக அரசியல் கொலை. இதுதான் இன்றைய சமுதாய நிலை. இதை உணர்ந்தால் உன் நிலை உயரும். இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கு ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கிறதா என்றால் பணம், ஜாதி, மதம் என்ற போர்வையில் தேர்ந்தெடுப்பதை எப்படி ஜனநாயகம் என்று சொல்ல முடியும்? வளர்ந்த நாடுகளில் தேர்தல் என்று சொன்னால் நம் ஊர் போல் கொடி பறப்பதும் ஒரு காரின் பின்னால் 100 கார் செல்வதும் தேர்தல் கிடையாது. தேர்தல் நாளும் சாதாரண விடுமுறை நாள் போல்தான் இருக்கும். அனைவரும் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் வாக்களிக்கவில்லை எனில் அபராதம் கட்டியாக வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசியல்வாதியின் பின்னால் 100 காரும் அதில் நூற்றுக்கணக்கான ஆட்களும் அவர்கள் பின்னால் சுற்றுகிறார்கள் என்றால் அவர்களுக்கான தின செலவு, அவர்களுடன் குடும்ப செலவை யார் பார்ப்பார்கள்? தினமும் பல லட்சம் ஆகுமே. நமக்கு தெரியும் அரசியல்வாதி கையில் இருந்து கொடுப்பார் என்று. அப்படி கொடுக்கிறார்கள் என்றால் ஒன்று நம்மிடம் கொள்ளையடித்த பணம் அல்லது மற்றொன்று நமது வரிப்பணம். நமது சமுதாய வளர்ச்சி பணிக்கு உள்ள பணத்தை வீணாக செலவழிப்பவருக்கு உங்கள் ஓட்டை போட்டால் அவர் இந்த சமுதாயத்தை நாளை ஓட்டை போடாமல் விடுவாரா? நீங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறீர்கள். ஆடம்பரம், அடாவடி என தெரிபவருக்கு மட்டுமே ஆதரவு கொடுக்கிறீர்கள். உங்கள் ஊரிலும் பல பேர் ஓட்டு கேட்க நிற்கிறார்கள். அதில் ஒரு சில சமூக நல ஆர்வலர்களும் நிற்கிறார்கள். அவர்கள் நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை. அவர்களை நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை என்றால் அவர்கள் ஆரவாரம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், ஊழல்வாதியாக இல்லாமல் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என துடிப்பவரை தடுத்து விடுகிறீர்கள். யாருக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை என்றால் நோட்டா, நன் ஆஃப் தி அபவ் கொடுங்கள். நன் ஆஃப் தி அபவ் என்று நோட்டாக்கு போட்டால் கவர்னர் ஆட்சியாவது மலரட்டும். அரசியல்வாதிக்கு பாடம் புகட்டுங்கள். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாக்களிப்பதால் இந்த சமுதாயத்தை எப்படி மீட்டெடுக்க முடியும்? அவர்களது ஊழலுக்கு நீங்களும் உடந்தை அல்லவா? கடந்த முறை நடந்த தேர்தலில் 2016 தமிழகத்தில் 5.8 கோடி ஓட்டளிப்பவர்களில் 5.5 லட்சம் நோட்டாவுக்கும் 1.4 கோடி மக்கள் ஓட்டே அளிக்கவில்லை. இதில் பெருங்கட்சிக்கு கிடைத்த ஓட்டு சதவீதத்தை பார்த்தால் 60-70% மக்கள் நேரடியாக ஆதரவளிக்கவில்லை. இதுதான் இன்றைய தமிழக நிலை. டாக்டருக்கு படிக்க 1 கோடி 2 கோடி என்று வசைபாடும் நாம், கொலை நடக்கின்ற சமுதாயம் என கொந்தளிக்கும் நாம், கொள்ளை நடக்கிற சமுதாயம் என கொக்கரிக்கும் நாம், ஊழலை ஒழிக்க உரைக்க கத்தும் நாம், நம் குரல் கேட்க தேர்ந்தெடுக்கும் எம்எல்ஏ, எம்பி சாராய வியாபாரி, கல்வியின் பேரில் கொள்ளையடிப்பவன், கொலைகாரன், தகுதியில்லாதவன் என்றெல்லாம் இருந்தாலும் நாம் அவர்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்?
என் ஜாதிக்காரன், என் மதத்துக்காரன், அதற்கு மேல் பணம் கொடுத்து என் உரிமையை விலைக்கு வாங்கியவன். பிறகு இந்த சமுதாயத்தில் அவர்களது கையில் அதிகாரம் கொடுத்தால் ஊழலை உக்கிரமாகத்தானே நடத்துவார்கள். உங்கள் பிள்ளைகள் படித்து வரும் பொழுது அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கும் போது வேலை எடுத்து தர பல லட்சம் லஞ்சம் கேட்பார்கள். அந்த லஞ்சத்தை நமக்காக செய்கிறார் என்று சந்தோஷமாக கொடுக்க முன்வருவீர்கள். சில சமயம் பணம் கொடுத்தும் ஏமாறலாம். அவர்கள் செய்கின்ற அனைத்து அராஜக செயலுக்கும் நீங்கள் தான் காரணம். ஏனெனில் நீங்கள் அவரின் பின்னால் இருப்பதால் கட்சி தலைமை கூட ஒன்றும் செய்ய முடியாது. இதனால் தான் எந்த கட்சியும் அந்தந்த இடத்து ஜாதிக்கேற்றார் போல் தேர்தலுக்கு ஆளை நிறுத்துகிறார்கள். நீங்களும் அதை ஆமோதிக்கிறீர்கள். இன்றும் அரசியல் என்ற போர்வையில் பசுந்தோல் பூர்த்திய புலி போல் அரசியல் கூட்டம் கூட்டி ஜாதி வெறியில் பேசும்போது கைத்தட்டி ஆரவாரம் செய்து ஆனந்தத்தில் மீசை முறுக்குகிறீர்கள். தாங்க முடியவில்லை என் தமிழ் தங்கங்களே. பாலியல் வழக்கு அதிகமானால் பள்ளியில் கல்வி வேண்டும் என்கிறீர்கள். சரி, பாலியல் கல்விக்கு பள்ளியில் பாலியல் கல்வி வேண்டும் என்கிறீர்கள். வேலை வாய்ப்பு குறையும் போது பள்ளியில் தொழிற்கல்வி வேண்டும் என்கிறீர்கள். சரி, ஊரில் செயின் பறிப்பு கொள்ளை அதிகமாகிவிட்டதே, அதற்கு என்ன வேண்டும் என கேட்கிறீர்கள். நடு ரோட்டில் மக்கள் மத்தியில் ஓட ஓட விரட்டி கொலை செய்கிறார்கள், அதற்கு என்ன வேண்டும் என கேட்கிறீர்கள். இன்று வரை பெண்கள் எங்கும் தனியாக சென்று வர முடியவில்லை, அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இவையெல்லாம் குறைய யாரிடம் எதிர்பார்க்கிறீர்கள். கொலை கொள்ளையை தவிர வேறெதும் தகுதியில்லாத ஜாதி மத அடையாளத்தை கொண்ட ஒருவருக்கு ஓட்டு போட்டுவிட்டு நல்ல சமுதாயம் வேண்டும் என்பது உங்களது அறியாமையா, அல்லது அறிந்தும் இச்சமுதாயத்தை சீரழிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், நமது உச்ச நீதிமன்றம் ஜனவரி 2ஆம் தேதி 2017 வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஜாதி மத இன அடிப்படையில் ஓட்டு கேட்கக்கூடாது என்பது. அரசியலில் உள்ளவர்கள் புத்திசாலிகள், கண்டிப்பாக வெளிப்படையாக கேட்க மாட்டார்கள். ஆனால் அந்த விதையை உங்கள் மனதில் விதைத்திருப்பார்கள். அதற்கு உங்கள் ஆதரவு இருப்பின் நீங்கள் இந்த நாட்டுக்கு, மக்கள் நலத்துக்கு, மனித உரிமைக்கு எதிரானவர்களே. இனி நீங்கள் ஜாதி மதத்தை மனதில் கொள்ளாமல் பணத்துக்கு அடிமையாகி வாக்களிக்காமல் இருந்தால் மட்டுமே வீதியில் இறங்கி போராட தகுதியானவர்கள். அப்படி வாக்களித்தால் உங்கள் உரிமை உங்கள் வீடு தேடி வரும். போராட்டம் என்பதே இல்லாமல் ஆகிவிடும். சமுதாயத்தில் ஜாதி மத அடிப்படை வெறியால் கௌரவ கொலை பெற்றோர்களே காரணம். அது எதற்கு செய்கிறார்கள்? யாருக்காக செய்தார்கள்? என்ன கிடைக்க வேண்டுமென செய்தார்கள்? அவர்களுக்கு உள்ள அந்த வெறி எது? அதை தூண்டுபவர்கள் யார்? எனது இளைய சமுதாயமே, எழுந்திருங்கள், உறங்காதீர்கள், உதறிவிடுவார்கள். ஒதுங்காதீர்கள், ஓரம் கட்டி விடுவார்கள். ஜாதி மதத்திற்கு துணை போகாதீர்கள், சதியில் மாட்டிக்கொள்வீர்கள். இனியதோர் சமுதாயம் மலர, நல்லதோர் சமுதாயம் மலர இன்றே சிந்தியுங்கள். நமது நாட்டில் ஒவ்வொரு துறையும் தூங்க காரணம் சமுதாய நல துயிலிலிருந்து எழாத என் சமூக மக்களே காரணம். நம் குழந்தைக்கு அன்பாக பாலூட்டி உணவூட்டி நல்ல பள்ளியில் படிக்க வைத்து நல்லதோர் வாழ்வமைக்க துடிக்கும் நம் சமூகத்தில் குழந்தை கடத்தல், சாலையில் விபத்து, பாலியல் வன்முறை, வழிப்பறி, கொள்ளை, மது கலாச்சாரம், ஜாதி மத கலவரம், கோடி இல்லை எனில் கண்ட கனவு கல்வி இல்லை, வெற்றி கண்டபின் வேலை இல்லை, எங்கு உற்று பார்த்தாலும் ஊழல், வழி எங்கும் சாக்கடை, குப்பை மேடு, எங்கு சென்றாலும் சிறுநீர் கழிக்கக்கூட வசதியில்லாத சமுதாயம். இத்தனை சீரழிவுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் நீங்களே. நினைத்து பாருங்கள், உங்கள் குழந்தைகள் வருங்காலம் வாழ வேண்டுமா, அல்லது வாழ்வாதாரம் இழந்து நடு ரோட்டில் நின்று போராடியே மாள வேண்டுமா? ஒரு அரசியல் தலைவர் சிறிது காலத்திற்கு முன்பு பேட்டி அளிக்கிறார். தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை அதிகரித்து விட்டது. மறுநாள் ஆளும் கட்சி தலைவர் பத்திரிகைக்கு பதிலளிக்கிறார். முந்தைய ஆட்சி காலத்தில்
கிட்டத்தட்ட 1,50,000 வழக்குகள் பதிவாயின, கொலை கொள்ளை. ஆனால் எனது ஆட்சியில் அது குறைந்து விட்டது, கிட்டத்தட்ட 1,00,000 ஆகிவிட்டது என்கிறார். மக்களே, சிந்தித்து பாருங்கள். 0 டார்கெட் எப்போது? கொலை கொள்ளை எனது ஆட்சியில் ஒன்று கூட இல்லை, நடக்கவே இல்லை என்பது எவ்வாறான சிறப்பு? அதை விட்டுவிட்டு அடுத்தவரோடு ஒப்பிட்டு கூறுவது எவ்வாறு உள்ளது? இதையே தான் நீங்களும் சொல்கிறீர்கள். ஏதாவது கட்சியில் ஊழல் நடந்தால் அது ஏன் நடந்தது, நடக்கக்கூடாது என்று சிந்திப்பது சாலச் சிறந்தது. அதை விட்டுவிட்டு அடுத்த கட்சியினரோடு ஒப்பிடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியானால் அரசியல்வாதிகள் போட்டி போட்டுக்கொண்டு தீமைகளை ஒப்பிடுவது சரியா? நான் இறந்தாலும் அந்த சின்னத்துக்குத்தான் ஓட்டு போடுவேன், எங்கள் பாட்டன் பூட்டன் முதல் அப்பா வரை அந்த கட்சி தான், எனவே நான் அதற்கு தான் ஓட்டு போடுவேன் என துடிக்கும் நீங்கள் சற்று நிதானமாக சமுதாயத்தை உற்று பாருங்கள். இன்னும் சிலர் ஊரில் அரசியல் பேசினால் அது சாக்கடை என்பார்கள். நமக்கு எதுக்கு அரசியல் என்பார்கள். யாருக்கு ஓட்டு என சிலரிடம் கேட்டால், யார் வந்தால் நமக்கு என்ன, நாம் உழைத்தால்தான் நாம் சாப்பிட முடியும் என்பார்கள். அனைத்தும் தவறு. அரசியல் சாக்கடையை சந்தனமாக மாற்றும் அதிகாரம் உங்கள் கையில் உள்ளது. அரசன் சரியில்லை எனில் அந்த நாடும் ஆண்டியாகிவிடும். எனவே யார் வந்தால் என்ன, நாம் உழைத்தால் தான் சாப்பிட முடியும் என்பதை விட்டு விடுங்கள், சிந்தியுங்கள். இன்று விவசாயி உழைப்பு இல்லாமலா தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? உங்கள் பிள்ளைகள் வேலையின்றி அலைய யார் காரணம்? இந்தியாவில் ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருடத்திற்கு 1.5 லட்சத்துக்கு மேல் சாலை விபத்தில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேல் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அதாவது 6 பேருக்கு 1 பேர் வேலையின்றி இருக்கிறார். இலவசம் அறிவித்து ஓட்டு வாங்கியே இல்லாமலாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்று விவசாயிகள் இறப்பது இந்த சமூகத்துக்கு இடப்பட்ட விஷம், ஸ்லோ பாய்சன். இது தொடர்ந்தால் நம் இனம் அழிவது உறுதி. நம் ஊரில் அனைத்து சாக்கடை சேருவது மற்றும் குப்பை போடும் இடம் வாய்க்கால், ஆறு, குளம், ஏரி, அணை. இது மாபெரும் பேராபத்து. எந்த ஒரு அரசியல்வாதியாவது சாக்கடை மறுசுழற்சி ரீசைக்கிள் பிளான் பற்றி அறிவித்திருக்கிறார்களா? தமிழகத்தில் ஆறு, ஏரி, குளம், வாய்க்காலில் பாயும் சாக்கடைகளை நிறுத்த வழிவகுத்திருக்கிறார்களா? உங்களை ஏமாற்றுகிறார்கள். ஓர் உதாரணம். தமிழகத்தின் தலைநகரான கூவத்தினை சுத்தப்படுத்த ஆயிரக்கணக்கான கோடி செலவிடும் அரசு அக்கூவமாற்றில் சேரும் சாக்கடை மட்டும் நிறுத்தினால் போதுமே. கூவம் மழைக்காலத்தில் தானாக சுத்தமாகிவிடும். அதில் இடும் குப்பைகளை மக்கள் குப்பை தொட்டியில் இட வழிவகுத்தால் போதுமே. அதை விட்டு நம் வரிப்பணம் ஆயிரக்கணக்கான கோடிகள் வீணாகிறது, சுத்தமும் ஆகப்போவதில்லை. நம் நாட்டில் பாதுகாப்பாக வாழ முடியுமா? ஊழலில் தலைத்து விட்டதே, எங்கு பார்த்தாலும் சுகாதாரம் இல்லையே, பொருட்கள் அனைத்தும் கலப்படமே என்று எண்ணி வெளிநாட்டில் தங்கி விடுகிறார்கள் பலர். பணம் பெருக பெருக பணம் படைத்தவர்களும் அயல் நாட்டில் சென்று தங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது வேற. அன்று ஒரு முக்கிய நபர் வடநாட்டில் சொன்னார், வெளிநாடு சென்று விடுவதே பாதுகாப்பு என்றார். இன்று தென்னாட்டில் ஒருவர் வெளிநாடு சென்று விடுவேன் என்கிறார். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து நில் என்று சொன்ன IAS அதிகாரி முக்கிய பதவியில் வந்தால் நான் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து விடுவேன் என்று வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வர இயங்கும் சொந்தங்கள் பல. படிப்புக்கு வெளிநாடு, மருத்துவத்துக்கு வெளிநாடு, சாலையில் ஓடும் கார் முதல் சமையலறை பொருள் விலை வெளிநாட்டில் இருந்து வேண்டும். நல்ல தரமான பொருள் என்றால் வெளிநாடு, சுத்தத்துக்கும் வெளிநாடு, வேலைக்கும் வெளிநாடு. அப்படியானால் எதற்கு தான் நம் நாடு? கண்டதையும் செய்து சமுதாயத்தை சீரழித்து ஊரெல்லாம் சாக்கடையாக்குவதுதான் நாம் செய்வதா? வளர்ச்சி பெற்றோம் என்று சொல்லும் வெளிநாட்டுக்கும் நம் நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், நாம் என்ன வேண்டும் என ஏங்குகிறோமோ அது அங்கே இருக்கிறது.
அங்கே அவர்கள் என்ன வேண்டுமென ஏங்குகிறார்களோ அது நம்மிடம் உள்ளது. நாம் நினைப்பதை நீங்கள் சமுதாய உணர்வோடு மனித உரிமையோடு சிந்தித்தால் நாளையே நம் கையில் கிடைத்துவிடும். ஆனால் அவர்கள் நினைப்பதே அவர்கள் வாழ்விலும் பெற முடியாது. நாம் பெற துடிப்பது சுகாதாரம், சமநிலை சமுதாயம், ஊழலில்லா ஊர், கொலை கொள்ளை இல்லாமல் சட்டம் சரியாக நிலைத்திட வேண்டும். அவர்கள் பெற நினைப்பது நம்மை போன்ற கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது இயற்கை பூமியின் அமைதி சூழ்நிலை. கிணத்து தவளை போல் சிறு வட்டத்தில் இல்லாமல் வெளியே வாருங்கள், இவ்வுலகை பாருங்கள், நம் தேசத்தை காக்க கரம் கொடுங்கள். நான் சொல்வது தவறு என்று எண்ணினால் உள்ளத்திலே வைத்து விடாதீர்கள் என் அன்பு மக்களே. அது உங்களை உருக்கிவிடும். என் மீது உங்கள் வார்த்தைகள் கணைகளை எரிந்து விடுங்கள். ஆனால் அதை வீசும் முன்பு மீண்டும் ஒரு முறை சற்று நிதானமாக சிந்தித்து பின்னெறியுங்கள். இல்லை, இதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை எனில் என் அன்பு சொந்தங்களே, கொசு கடித்து ரத்தம் வந்தால் கொலை முயற்சி கேஸா போட முடியும், விட்டு விடுங்கள். ஆதங்கப்படும் அரசியல்வாதிகளே, சற்று அமைதியாக என்னை மன்னித்து விடுங்கள். ஏதோ திரைமறைவிலிருந்து உங்களுக்கு தேவையற்ற வார்த்தைகளை சொல்கிறேன் என்று எண்ணி விடாதீர்கள். நான் உங்களுடன் தான் இருக்கிறேன், சமுதாய நலச் சேவையில். நான் சமூக நலத்துக்காகத்தான் முகவரியுடன் பதிவு செய்கிறேன். எனது வாட்ஸ்அப் நம்பர் +91 948 660 9987 கூட்டல் 91 94 86 60 99 87. எனது இமெயில் முகவரி nanjilkannan@redipmail.com nanjilkannan@redipmail.com. நண்பர்களே, உங்கள் குரூப்பிற்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். ப்ளீஸ் ஷேர் இட் as much you can. Thanks.